வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நேஷனல் லெவல் பேங்க்லேருந்து வந்திருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பேங்க்குன்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வந்திருக்கு 4000 போஸ்ட்டுக்காண்டிய வேக்கன்சிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, இன்டர்வியூ இருக்கா இல்லையா, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபை ஆகும். எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட நோட்டிஃபிகேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 11th மார்ச் தான் லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்தியனாக இருக்கவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப்பில் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம்னா இதில் நம்ம எலிஜிபிள் ஆக மாட்டோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ட்ரைனிங்கோ ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு மேலே போயிருக்கோம் அப்படின்னா நம்ம இது எலிஜிபிள் ஆக மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணுறப்ப அப்படின்னா அதுவும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ 34 வயசு கண்டிப்பாக மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புதுச்சேரியில் மொத்தம் வேக்கன்சிஸ் 10. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 223 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அன்ரிசர்வ்ல 42, எஸ்சியில் 20, எஸ்டியில் 60, ஸோ ஓபிசியில் 22, டிசேபிள் 97. ஸோ 4000 வேக்கன்சிஸ் மொத்தமாக வந்திருக்கு. ஸோ நம்ம போட்டியிட போகிறது தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டும்தான். இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க, ஆல்ரெடி அப்ரெண்டிஸில் இருந்தவங்க எல்லாமே இதில் வரமாட்டாங்க. அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கவங்க மட்டும்தான், நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் நம்ம காம்படிஷன் இருக்க போகுது. ஸோ வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சி அப்ளை பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ எல்லாருமே எலிமினேட் ஆகி போயிடுவாங்க. ஸோ நம்ம மட்டும்தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். சென்னையில் மட்டுமே 90 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் 20, கூடலூரில் 5, ஈரோடில் 10, காஞ்சிபுரமில் 20 கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணகிரியில் 5, மதுரையில் 10, நாமக்கல்லில் 5, சேலமில் 6, சிவகங்கையில் 6, ஸோ தஞ்சாவூரில் 5, திருச்சிராப்பள்ளியில் 7, திருநெல்வேலியில் 6, திருப்பூரில் 6, திருவள்ளூரில் 13, வேலூரில் 9. ஸோ நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம போய் பெங்களூர்லேயோ வேறு ஸ்டேட்லேயோ அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், ஸோ அடுத்து டிசேபிள்டு பீப்புளுக்கு 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசேபிள்லேயே ஓபிசியாக இருந்தால் 13 வருஷமும், டிசேபிள்டு எஸ்டிக்கு 15 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 48 ஹவர்ஸ்லேயே நம்ம பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் அவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்மளோட அந்த அப்ளை பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பண்ணிடுவோம்ல, ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும், ஸோ டிரான்சாக்ஷனோட நம்பரும் நமக்கு ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட பின்னாடி ரெஃபரன்ஸுக்கு அது தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்க போகுது. ஸோ அதில் ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின் 25 மார்க்குக்கும், ஸோ ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் சேர்த்து 25 கொஷின் 25 மார்க்கும், ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 25 கொஷின் 25 மார்க்குக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஷின் 25 மார்க்கும். ஸோ டோட்டலாக 60 minutes. ஸோ இந்த இங்கிலீஷ் இல்லாமல் மித்தது ஹிந்திலையும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுப்பாங்க. நம்ம இங்கிலீஷ்லேயே பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இது ரொம்ப பேசிக்காக தான் இந்த எக்ஸாம் இருக்க போது, ரொம்ப ஹை லெவலில் இருக்காது. ஸோ நீங்கள்
மேக்ஸிமமாக எவ்வளோ கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுமோ அது கொடுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோமா நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எந்த சென்டர்ன்றது அப்போ தான் அவங்க வந்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம்னா அடுத்து வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 10th 12th வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தோம்னா இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு தேவையே இல்லைங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் இல்லை வேறு லாங்குவேஜஸில் படிச்சிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லாங்குவேஜ் இருக்கான்னு சொல்லி ஒரு லோக்கல் டெஸ்ட்டு மட்டும் வைப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பேங்க்லேருந்து அப்போ வந்து எந்த சென்டருக்கு வரணுன்றத சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டிசேபிள்டு பீப்புளாக இருந்தால் 400ம், SC ST ஃபீமேலுக்கு 600ம், OBCக்கு 800ம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணோடனே 48 ஹவர்ஸில் பே பண்ணிடுங்க. பே பண்ணாதான் நம்மளோட அப்ளிகேஷனை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தோன்னா அவங்க வந்து பேங்க்லேருந்து எடுப்பாங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம்னு சொல்லி பேங்க்கில் சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை சொல்ல போகிறேன். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் கார்டோட ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயிலும் ஃபோன் நம்பரும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வேணுன்றது சொல்லியிருக்காங்க. அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் ஷீட் 10th 12th டிகிரியோடது. அப்புறம் பேங்க் பாஸ்புக்கும் அவங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேண்டிடேட்டோட சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்துலேயுமே மார்க் ஷீட்ஸும் பேங்க் பாஸ்புக் மட்டும் PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். மித்தது எல்லாமே JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். எல்லாமே ஒரு MPக்கு மேலே இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக இருக்கா எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 48 ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீயை பே பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதையும் போய் பாருங்கள். இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து பர்டிகுலர் டைம் இருக்கும், நம்மளுக்கு டைம் இருக்கும், போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் வந்து ஒன்ஸ் வந்து லிமிட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே வீடியோ பார்த்து அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லிமிட்குள்ளே நீங்கள் உள்ளே போய் உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.